வணக்கம் மகளே, நிறைய நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறேன். முழு காணொலியில் ஷார்ட்ஸில் சந்திக்கிறேன். நான் இப்போ வந்து எனக்கு 3 வகையான தேயிலை வந்து என்னோட முதலாளி ஒரு சீன நாட்டவர் தான். அவர் வந்து ஒரு சிறந்த எம்ப்ளாயின்றதால விசேட சலுகைகள் அடிக்கடி தருவார். அதே மாதிரி இந்த முறை ஒன்று வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் ஒன்று வந்திருக்கார். எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் என்னன்னா நீங்கள் நினைக்க போகிறீங்களா, ஐஃபோனோ அதில் நினைக்க போகிறீங்களா, அதுக்கு மேலால் எக்ஸ்பென்சிவ் தான் இது. என்னன்னு சொல்கிறது, நான் வந்து ஒரு தேயிலை என்று டீ அதிகமாக குடிக்கிறாள். ஏண்டா ஒரு நாளைக்கு 3-4 தரம் குடிக்கிற அந்தளவுக்கு இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் அதிகாலை தேயிலை அதாவது பால் தேத்தனி குடிக்காமல் அந்த நாள் நகர்ந்ததாக சொல்லலாது. அதே மாதிரி அது அவருக்கு நார்மலாக தெரியும் நான் தேத்தனி குடிக்கிறேன். ஏண்டா நான் ஒர்க் பண்ணுற இடத்துலாம் போய் குடிக்கிறது. அப்போ பார்த்து வச்சுருந்துட்டு சர்ப்ரைஸாக வேண்டி கொண்டு வந்திருக்கார். 3 விதமான தேயிலை கொண்டு வந்திருக்கார். இது வந்து 20 வருஷம் பழமையான தேயிலை. இதோட விலை வந்து சரியான கூட. இதோட விலை வந்து சொன்னீங்கன்னா என்ன சொல்கிறது, சொன்னால் சரி, இதோட விலை வந்து கிட்டத்தட்ட 150 200 யூரோக்குள்ளே வேறுபடும். ஜெர்மனில் வாங்குறப்பண்டா கிட்டத்தட்ட இது பழமையான அந்த என்ன சொல்கிறது, வைன் வந்து காலம் போக அதோட விலை கூடுற மாதிரி தேயிலையும் காலம் போக அதோட விலைகள் கூடும். அதே மாதிரி தான் இது கிட்டத்தட்ட 20 வருஷம் பழமையான தேயிலை. சரியான விலை கூட இது. அடுத்தது க்ரீன் டீ. இது நார்மலாக ஒரு க்ரீன் டீ, உடம்பு மெலிகிறதாக குடிக்கலாம் இது. அடுத்தது வந்து பிளாக் ஷார்ட்ஸ் டீ. இந்த 3 டீயும் வேண்டிட்டு வந்திருக்கேன். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 3 டீயும் என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என்ன செய்யணும், எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்தில் நான் வந்து மெயினாக வந்து இந்த தேயிலைகள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். மெயினாக வந்து ஜெர்மன் விசா சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அடுத்தது ஜெர்மன் வேலையை சம்மந்தமான இன்ஃபர்மேஷன், ஜெர்மனில் என்ன நடக்காத இன்ஃபர்மேஷன் தான் சொல்லிகிட்டு இருப்பேன். இன்றைக்கி ஒரு ஹாப்பி என்ன முதலாளி வந்து ஏன்னா என்னோடய வேலை செய்கிற அத்தனை பேருமே சீனாக்கள், நான் மட்டும்தான் வேறு நாட்டவன். ஆனால் முழு சலுகையும் எனக்கு தான் கிடைக்கிறது. சம்பள உயர்வாக இருக்கட்டும், ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கட்டும், அவங்க வீடு ஸ்பெஷலாக டிஷ் எதுவும் செஞ்சாலும் எனக்கு தான் கொண்டு வந்தார். ஏண்டா பெஸ்ட் எம்ப்ளாயி இருக்கிறதால. அடுத்தது வந்து அவங்க ஏதாவது சொல்லி தருவணும்னாலும் எனக்கு தான் சொல்லி தருவாங்க. மற்ற சீன நாட்டவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கள. ஏண்டா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளாக இருக்கிறதால எல்லா ஃபெசிலிட்டியும், அதாவது எல்லா வசதியும் கிடைக்குது. அதுதான் இந்த விலை கொண்ட தேயிலைனா கிடைக்கிறதுக்கு காரணம். ஏன்னா அவங்க நாட்டுக்காரங்களுக்கே கொடுக்காம ஏன்னா கொண்டு வந்தாரதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை ஒரு ஆள் நான் மட்டும்தாங்க, அதனால் கொண்டு வந்தாங்க. நான் இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டு நாங்கள் தேயிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன முதல்ல நாங்கள் அந்த ஸ்வாஸ் டீ, அதாவது அந்த பழமையான டீ. ஏன்னா இலங்கை நாட்டில் பொறுத்தவரை இலங்கை நாட்டில் தேயிலை அதிகமாக உற்பத்தி செய்கிறோம். ஆனால் என்ன செய்கிறோம்னா அந்த தேயிலையை வந்து வெளிநாடுகளுக்கு தான் அனுப்புகிறோம். அதை நாங்கள் வந்து எங்கே மக்கள் பாவிக்கிறீங்களா கூடுதலான. ஏன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த தேயிலை வந்து விலை கூட. அதனால் எங்கன மக்களுக்கு அது போகிறத விட வெளிநாடுகளுக்கு தான் அந்த தேயிலைகள் போகுது. அதே நேரத்தில் எங்கன மக்கள் பாவிக்கிற தேயிலை என்னென்னா டஸ்ட். அந்த ஒரிஜினல் குவாலிட்டி தேயிலை போன அப்புறம் வார டஸ்ட்டுக்குள்ள கலரிங்ஸ்கள் எல்லாம் பண்ணி தான் அந்த டஸ்ட்டை தான் நாங்கள் பாவிச்சிட்டு இருக்கோம் இலங்கையில். எனக்கும் இலங்கையில் இருக்கிற வரையும் அந்த விஷயங்கள் தெரியாது. கூடுதலாக இலங்கை விட்டு வெளியில் வந்த அப்புறம் தான் தெரியும், இவ்வளோ நாள் நாங்கள் வந்திருக்கோம் தேயிலை என்று குடிக்க காலமாக தேத்தனி குடிக்கிறேன். அது ஆனால் அவ்வளோ காலம் அதை பழகிட்டு புதுசாக வேறு தேயிலை இது என்னடா இப்படி இருக்குன்ற மாதிரி யோசிப்போம். அதுதான் வித்தியாசம். என்னென்னா நான் இவ்வளோ காலமே இலங்கையில் இருக்க அந்த தேத்தனியை குடிச்சு அந்த தேநீரை குடிச்சு பழகி அந்த தேநீர்ன்ற சுவையை எங்களுக்கு பழகிருக்கோம். வித்தியாசமாக வேறு எதுவும் குடித்தோம்னா என்னடா எங்கே தேத்தனி தானே பெஸ்ட்டாக இருக்குன்னு யோசிப்போம். அதே மாதிரி தானா நான் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நான் ட்ரை பண்ணி பழகிக்க எனக்கு இப்போ தான் பழங்குது. எங்கென்ன தேயிலைகளுக்கும் இப்போ அதை ஏற்றுமதி செய்கிற தேயிலைகளுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு பழங்குது. ஏண்டா ஃப்ளேவர் டீ என்றெல்லாம் வச்சுக்காங்க. அது என்ன சொல்கிறது, ஒரிஜினல் தேயிலை இலைக்கிலேயே ஃப்ளேவர் வாசனைகளை இன்புட் பண்ணி ஃப்ளேவர் தேயிலை எல்லாம் இருக்குது. நாங்கள் உலக காலம் ஒரே அந்த வட்டவள தேயிலை தானே குடிச்சிட்டு இருந்ததோ உலக காலத்துக்கு. அதே நேரத்தில் ஒரு ஃப்ளேவரை குடிக்க சில தேயிலை வந்து கலரே வேறு இல்லை. என்னன்னா நான் என்ன தேத்தனிங்கன்னா இப்போ ஒரு கொஞ்சம் ப்ரௌன் கலர் இந்த கருப்பு கலரில் தானே இருக்கும். இது என்னடா கலரே வேறு இல்லைன்னு யோசிப்பேன்.
அதெல்லாம் வேறு வேறு தேயிலையில் ட்ரை பண்ணிக்க தான் விளங்குது. க்ரீன் டீ என்ற லைட் குருத்து பச்சை நிறத்தில் இருக்கும், லைட்டாக தான் இருக்கும், கருப்பாக எல்லாம் வராது. சில தேயிலை இருக்குது. இப்போ ரொட்டி என்னவா இங்கே ரெட்டி அதாவது சிவப்பு நிறத்தில் இருக்கும். சில டீ வந்து கருப்பு நிறத்துலேயே இருக்கும். அது வந்து காய்ந்த இலைகளை பயன்படுத்துகிற தேயிலையாக இருக்கும். இப்போ நான் வந்து மூன்று தேயிலையும் வந்து டேஸ்ட் பண்ண இல்லை, பரிசோதிக்க போகிறேன் என்னென்ன மாதிரி டேஸ்ட் இருக்கப்போ வந்து. நான் அதை கூடுதலாக சீனி போடாமல் பிடிச்சி பார்ப்பேன். அப்போ தான் ஒரிஜினல் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் சொல்லிடுவேன் என்னால். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக ஷார்ட்ஸ் டீ, அதாவது அந்த கருப்பு டீ அதை பார்ப்போம். கருப்பு தேக்கினில் 3, 6, 9, 10 பேக்கிங் இருக்குது. 10 பேக்கிங்கில் முதலாவது பேக்கிங் இன்றைக்கு ஓப்பன் பண்ணி குடிச்சு பார்ப்போம் என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். உங்களையும் இதை காட்டணும், ஏண்டா நான் குடிக்கிற டஸ்ட் மாதிரி இல்லை இது. இந்த பாருங்க, அந்த தேயிலை இலையில காய வச்சிருக்கு. இதை நான் குடித்தா தான் தெரியும் என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கு. அப்போ வந்து தண்ணியை விட்டோன்னே கலர் மாறிக்கிட்டு வருது. என்ன கலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதமான கருப்பு கலருக்கு வந்து ஒன்று இருக்குது. ஆனால் உண்மையிலேயே எங்களோட இலங்கை நாட்டு டஸ்ட்டு விட்டோம்னா உடனே கருப்பு கலர் வந்துடும். என்ன சொல்கிறது, இலங்கை நாட்டில் நாங்கள் தேயிலை உற்பத்தி செஞ்சாலும் இங்கே மக்களுக்கு அந்த என்ன சொல்கிறது உண்மையான தேயிலை போய் சேர்றதில்லை. விலைகளை கூட வச்சு இதன்றதால வெளிநாடுகளுக்கு அனுப்புறதால அந்த உண்மையான தேயிலை வேண்ட சுயங்கிற மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. அரசாங்கம் என்ன செய்யணுமெண்டா எங்கன்னா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யணும். விலைகளை கட்டுப்படுத்தி அந்த உண்மையான தேயிலை இந்த சுவை வந்து எங்களை மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யணும். அப்போ தான் என்ன சொல்கிறது எல்லாம் என்ன சொல்கிறது மேலத்தைய நாட்டில் இருக்கிறவங்க எங்களை என்ன சொல்கிறது மேலத்தைய நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாத்தையும் அனுபவிக்க எங்களை மக்கள் ஒன்றையுமே அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கான யாரையுமே தப்பு சொல்லலை. எங்களை அரசாங்கம் தான் தப்பு சொல்லணும். ஏண்டா அரசாங்கம் ஒழுங்காக நடந்துக்கிட்டால் இப்போ எங்கன்னா மேலத்தைய நாடுகள், அதாவது வெஸ்டர்ன் யூரோப்ஸ், அமெரிக்கா, கனடா இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கிற சலுகைகள் எங்கள் நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு கொஞ்சம் கலர் மாறி கருப்பு கலர் வருது. என்ன இப்போ இது கொஞ்சம் பொறுத்து குடிச்சு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு. குடிச்சிட்டு சொல்கிறேன். தனியாக குடிக்க ஒரு மாதிரி தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் பால் விட்டு குடிக்க. பால் விட்டு இப்போ குடிக்க என்ன சொல்கிறது என்னென்று விளங்கப்படுத்துறது தெரியலாமல் இருக்குது. கைப்பும் இல்லை, அந்த ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இருக்குது இந்த தேநீரை குடிக்கிறதுக்கு. அது நான் கொஞ்சம் பால் விட்டதால் சுவை கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் சீனி போட போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் டேப்லெட்ஸ் வந்து இது எடுக்கிறதால கலோரிஸ் வராது. கலோரிஸ்ன்றா இப்போ நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சீனி எடுக்கிறதால என்ன சொல்கிறது கலோரிஸ் எங்கள் உடம்புல என்ன சொல்கிறது கொழுப்பு படிச்சு கொண்டே இருக்கும். இதில் வந்து இந்த டேப்லெட்ஸில் வந்து என்ன சொல்கிறது கொழுப்பு இல்லைன்னா இப்போ நீங்கள் வந்து ஃபிட்னஸ் விரும்புகிற ஆளாக இருந்தீங்க, இதை எடுத்தீங்கன்னா என்ன சொல்கிறது இந்த இனிப்பு சுவை கிடைக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் கலோரிஸும் உங்களுக்கு உடம்புல வராது. இதை விட இன்னும் பெட்டரான ஒன்று இருக்குது ஸ்டீவியாண்டு. அது ஃபார்மசியில் மட்டும்தான் இருக்கலாம். அது வந்து பெட்டர் சாய்ஸ். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் குறைவு. நல்லபடியாக நான் பார்க்குறேன். சீனி கூட அப்புறம் எப்படிங்கண்ணா சீனியான்னு சொல்லலாம், எங்கே சுகர் டேப்லெட்னு சொல்லலாம். பெஸ்ட். காலையில் குடிச்சிட்டு போக பெஸ்ட்டாக இருக்கும். அந்த 20 வருஷம் பழமையான தேயிலையை நான் குடிக்கிற வீடியோ
அடுத்த வீடியோவை போடுவேன். ஏண்டா எக்ஸ்பென்சிவ் திங் க்ளீனாக எடுக்கணும் வீடியோ. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணணும். முக்கிய இருக்காத நினைக்கிறேன் இந்த காணொலி. என்னடா தேத்தனி குடிக்கிறதெல்லாம் வீடியோ ஓட்டுருக்கான்னு யோசிக்காங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தேயிலைன்றபடி தான் வீடியோவை போட வேண்டிய யோசினான். மற்றபடி அதெல்லாம் பிளானே இல்லை. இப்போ 3 தேயிலுமே எக்ஸ்பென்சிவ். கிட்டத்தட்ட இதுக்காகவே எங்களை பொஸ் வந்து கிட்டத்தட்ட 300-350 யூரோ செலவு வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்க என்னோட சொல்லல. நான் உடனே எங்களோட கையில் தான் கூகுள் இருக்குது, எல்லாத்தையும் டைப் பண்ணி அடிச்சு பார்த்தேன். பிராண்ட் நேம் எல்லாம் அடித்து பார்த்தோன்னா விலைகள் வந்துட்டு அதெல்லாம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை.